வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 32. இதுவும் சேம் பேசேஜ் அண்ட் டைப் கொஸ்டின்ஸு. ஆ லாஸ்ட் 2025 நடந்ததுல பேசேஜ் டைப், சினாரியோ டைப் கொஸ்டின்ஸ் வந்து நெறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா அதில தான் என்ன சொல்றது? நம்மளோட காமன் நாலேட்ஜ டெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 32வது கொஸ்டின பார்த்துரலாம். ஆல்ரெடி 31 கொஸ்டின் பார்த்தாச்சு. ஸோ ஒரு பேசேஜ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு ஜஸ்ட் நவ் இப்போ தான் வேற கொஸ்டினுக்கு சொன்னேன். அதே தான் திரும்பவும் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின வாசிக்கணும். அதோட மெயின் ஐடியா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அதில் நேம்ஸு, டேட்ஸு, நம்பர், கீ டெர்ம்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன டோனில் சொல்கிறாங்கங்கிறது தெரியணும். அதோட காஸ் அண்ட் எஃபெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கணும். கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். ஆர்குமெண்ட் கவுண்டர் ஆர்குமெண்ட் ஃபார்மேட்ஸில் பார்க்கணும். அடுத்து கடைசியாக ஆன்சர் பண்ணணும். இதுதான் அப்ரோச் பண்ணுற விதம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் அன்சீன் பேசேஜஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக அக்யூரஸியாக கொடுத்துருக்கேன். ஒரு பேராகிராஃபை பார்த்தா எப்படி இருக்கணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஃபேக்சுவல் டைப்பு, இன்ஃபரன்ஸ் பேஸ்டு, வொக்காபுலரி பேஸ்டு, இத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு கொடுத்து எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன் எல்லாமே. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிள் கொஸ்டினுங்க. இதை படித்து நீங்கள் அர்த்தத்தை கரெக்டாக நான் சொன்ன ஃபர்ஸ்ட் டு கெட் த மெயின் ஐடியான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். A solar eclipse happens when the moon blocks the sun. எப்போ மூன் வந்து சன்னை பிளாக் பண்ணுதோ அப்போ சோலார் எக்லிப்ஸ் வந்து நடக்கும். திஸ் காசஸ் டெம்பரரி டார்க்னஸ். இந்த செயல் நடைபெறும் பொழுது ஒரு டார்க்னஸ் வந்து டெம்பரரியாக கிரியேட் ஆகும். இட் ரெக்யூர்ஸ் த சன், மூன் அண்ட் எர்த் டு அலைன். இது நடக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா சன்னு, மூணு, எர்த்து வந்து ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கணும். த ரிசல்ட் இஸ் எ ஷேடோ ஆன் எர்த். ரிசல்ட் என்ன, அதோட விளைவு என்ன, ஷேடோ வந்து எர்த்து மேல இருக்கும். சிம்பிள், படிச்ச உடனே தெரிஞ்சது. கொஸ்டினை பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அக்யூரேட்லி டிஃபைன் அண்ட் எக்ஸ்பிளைன் டர்ம்ஸ் ஃப்ரம் த பேசேஜ். எ சோலார் எக்லிப்ஸ் வென் த எர்த் பிளாக்ஸ் த சன். தெளிவாக கொடுத்துருக்காங்க மூன் பிளாக்ஸ் த சன்னு. அப்போ எர்த் பிளாக் த சன்னுங்கிறது தப்பு, நெக்லெக்ட் பண்ணிடலாம் ஏவை. ஃபர்ஸ்ட் ஏ எங்கெங்கெல்லாம் இருக்கு, ஏவை தூக்கு, ஏ தூக்குங்க, ஏ தூக்குங்க, மீதி அடுத்த பி மட்டும்தான் இருக்கும். அடுத்த 3 பாயிண்ட்டை வாசிக்காமலே என்ன செய்ய முடியும், ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஏ கன்ஃபார்மாக தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தூக்க வேண்டியதான். அப்போ ஆஸ் யூஷுவல் பி தான் ஆன்சர். இருந்தாலும் நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஏ சோலார் எக்லிப்ஸ் வென் த மூன் பிளாக்ஸ் த சன். மூன் பிளாக் சன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே அப்படியே அந்த லைன் எடுத்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, அலைன்மெண்ட் ஆஃப் த சன் மூன் எர்த் இஸ் ரெக்யர்ட். இட் ரெக்யர்ஸ் த சன் மூன் எர்த் டு அலைன். முடிஞ்சு போச்சு. அடுத்தது, ஷேடோ ஆஃப் எர்த் ரிசல்ட் ஆஃப் ஏ சோலார் எக்லிப்ஸ். த ரிசல்ட் ஆஃப் ஏ ஷேடோ ஆன் எர்த். சிம்பிள், ஷேடோ ரிசல்ட் வரணும். அப்படியே ரொம்ப என்ன சொல்றது, இதெல்லாம் சாதாரணமாக நம்ம மெட்டீரியலை பார்க்கவே தேவையில்லை, இவ்வளோ அனலைஸே பண்ணணும்னு தேவையில்லை. நான் சொன்னதெல்லாம் டஃப்பான கொஸ்டினுக்கு தான். ஓகே, டஃப்பான பேராகிராஃப்க்கு தான். இதுக்கெல்லாம் வந்து நம்ம யோசிக்காமல் ஃப்ராக்ஷன் ஆஃப் 2 செகண்டில் ஃபஸ்ட்டு ஏ தப்பு, ஏ எங்கெங்கெல்லாம் இருக்குது தப்பு பண்ணிட்டு பிஏ குடிச்சிட்டு அடுத்த கொஸ்டின் நான் வந்துட்டு போயிட்டே இருக்கணும் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் தான். பட் ஆனால் ஏன் நான் ஏன்னு சொன்னோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிசிடியே நீங்கள் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க, அதனால் ஏன்னு நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இருந்தாலும் மற்ற பாயிண்ட்ஸும் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. அதுவும் ஸோ மச் பெட்ரு. ஏன்னா அன்கான்ஷியஸ் மிஸ்டேக்ஸ் நடக்காது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.